அவனுக்கு வலிக்க கூடாதுங்கிறதுக்காகவே மீசை இழந்த சேனாபதி இன்னைக்கு அவனே இழக்க தயாராயிட்டேன் இந்தியன் தாத்தா சொல்லும் போது தியேட்டரே சும்மா ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்திருந்தது 1996ல. இப்ப 28 வருஷத்துக்கு அப்புறமா இந்தியன் ரீ ரிலீஸ் ஆகுது ஜூன் 7ஆம் தேதி. இந்தியன் 2 ஓட ஆடியோ லான்ச் அண்ட் ரிலீஸ் ஜூலை 12 பரபரப்பான சூழ்நிலையில இந்தியன் மீண்டும் ரீ ரிலீஸ் ஆகிறது. கமலஹாசன் ரசிகர்கள் மட்டும் இல்ல, வேர்ல்ட் சினிமா ஃபேன்ஸ்க்கே உற்சாகம் ஏற்படுத்தி இருக்கு. மீண்டும் இந்தியன் தாத்தாவை பார்க்க ரெடியா இருங்க. இப்ப நான் சொல்ல போற அடுத்த 3 படங்களுக்கும் இந்தியனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்க போது அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்த படம் 80ஸ்ல டஃப் கமல் ரஜினிக்கே கொடுத்த நம்ம மைக் மோகனோட ஹரா ரிலீஸ் ஆகுது. எதிரிகள் அழிக்கிறதுக்கு ஆயுதங்கள் தேவை, ஆனா அது நமக்கு தேவை. யோகி பாபுலாம் இதுல நடிச்சிருக்காங்க. இது ஒரு கொலை த்ரில்லரா வரப்போகுது அண்ட் ஃபாதர் அண்ட் டாட்டர் சென்டிமெண்டாவும் இருக்க போகுது. பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்ததா வெப்பன் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. சத்யராஜ் வசந்த் ரவி நடிச்சிருக்காங்க. அசாசினேஷன் கொலை அப்படின்னு த்ரில்லிங்கா தான் இந்த படமும் போயிட்டு இருக்கு. அண்ட் அடுத்த படம் பாத்தீங்கன்னா அஞ்சாமை, விதார்த், வாணி போஜன், ரஹ்மான்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஸ்கூல் நீட் எக்ஸாம் அப்படின்னு கவர் பண்ணது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்ப இந்த 4 படங்களுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே 80s ஹீரோங்க. கமலஹாசன், சத்யராஜ், ரஹ்மான், மோகன். சோ இது 80s வாரமா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ ஓடிடி ரிலீஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்லயும் வலைச்சாரல ஃபாலோ பண்ணுங்க. ஜூன் 7ஆம் தேதி பூமரங்கள் ரிலீஸ் ஆகுது. பிக் பாஸ் பகல் ஓவியா யோகி பாபு நடிப்புல ஆஹா தமிழ்ல என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் ஒரு மலையாள படம் வருஷங்களுக்கு சேஷம், இந்த படம் பிரணவ் கல்யாணி நடிப்புல சோனி லைவ்ல வருது. அப்புறம் ஒரு ஹிந்தி படம் மைதான் அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஃபைனலி படேமியான் சோடேமியான் நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட்ஸ்ல ஒரு தம்ஸ் அப் போட்டு விடுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல சந்திப்போம். பாய். முடிவதில்லை, தொடரும் தெரிஞ்சு போச்சு. இனிமே பாருங்க மாப்பிள்ளை என்ன நடக்குது.